அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்காத வருமானமா, நாங்கள் கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே.